யோவான் சுவிசேஷம் 13:27 வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்க. கூடவே இருந்து தப்பா போறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கண்டிப்பா தெரியும். அப்ப அவரு அநேகருக்கு உபதேசங்களை உபதேசிக்கும் போது கண்டிப்பா இந்த மனுஷனுக்கும் உபதேசத்தை கொடுத்திருப்பார். ஆனா அந்த மனுஷன் அதை எதையுமே பொருட்படுத்தல. வேதம் சொல்லுது அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று. ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களுக்கு காரியங்களை சொல்றோம்னா அடுத்த கட்டம் இருள் உங்களை பிடிக்கும், அந்தகாரம் உங்களை பிடிக்கும், இருள் உங்களை பிடிக்கும், சாத்தான் உங்களை போவோம். வெளிச்சம் இல்லை, இருள் இல்லை இருக்கு. அந்த இருள் இருக்கிறதுனாலேயே நீங்களும் இடறி விழுறீங்க. இருள் இருக்கும்போது தான் நடந்து போகும்போது பாதையில கல் இருக்கா குண்டு இருக்கான்னு தெரியாது. அப்போ கால் தட்டி கீழே விழுந்துட்டு இருக்க போல உங்களுடைய நாவுல இருள் இருக்கு, உங்களுடைய கண்கள்ல இருக்கு, நீங்க கேட்கக்கூடிய காதுகள்ல இருள் இருக்கு. அதனாலதான் எது செய்தாலுமே அந்த இருள் தான் வெளிப்படுது. இடறி விழுறீங்க, ஆட்களை இடற பண்றீங்க. சாத்தான் புகுந்தான் இருக்கு. அடுத்த கட்டம் 30வது வசனம் சொல்லுது அவன் புறப்பட்டு போனான் இருக்கு. வாசிங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். பாருங்க, புறப்பட்டு போனான். இப்போ சாத்தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுனாலயே நீங்க போகக்கூடிய இடங்களை உண்டாக்கிட்டே இருக்கிறீங்க. புரிஞ்சுக்கிடுங்க, இருள் தான் இருக்கு, வெளிச்சம் இல்ல. அந்த இருளை கொண்டு நீங்க போறதுனாலயே அவன் புறப்பட்டு போய் என்ன பண்ணான், ஒரு பெரிய தீங்கை உருவாக்குனான். 30 வெள்ளிக்காசை வாங்கினா ஒளியா இருக்கிற தேவனையே இந்த உலகத்துல இல்லாம இருக்க செய்தான். அப்ப அதே போலதான் நீங்க விடுதலை அடைங்கயா, அதுக்காக அழுங்க, அதுக்காக கண்ணீர் விடுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு அது பெருசாவே தெரியல. அந்த இருளுங்கிறது அந்த சாத்தம் உள்ள வரும்போது நீங்க வெளியில போகும்போது எல்லாரும் இடர பண்ணுவீங்க. உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்கும். பார்வோனுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். 10 வாதை அனுப்புறார், அப்படியாவது அவன் தேவனை அறிஞ்சுக்கிடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரும்போதெல்லாம் ஏதேனும் காரியங்களை சொல்றோம், திருந்து தப்ப வழியை பாருங்க, நல்லா அவங்க. ஆனா மன கடினத்துக்கு இடம் கொடுக்குறோம். அப்போ அவருக்கு முன்பாக பணிந்து முழங்காலிட கடுவோன்னு இருக்கு, பெருமூச்சு விடுன்னு இருக்கு, கண்ணீர் விடுன்னு இருக்கு, இடுப்பு நொறுங்க ஜெபம் பண்ணுன்னு இருக்கு. இப்படியெல்லாம் நான் இந்த வசனங்களை கேட்க மாட்டேன், நின்று ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. அதை நான் எடுத்துக்கிடுவேன். தியானம், இருதயத்தின் தியானம் உங்களுக்கு பிரியமா இருப்பேன், நான் நீட்டு போட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி உங்களுக்கு பிடிச்ச வசனம் எடுத்துக்கிடுங்க. நான் சொல்றது ஒண்ணுதான், கஷ்டமான பாதையை எடுத்துக்கிடுங்க, இடுக்கமான பாதையை எடுத்துக்கிடுங்க. சாத்தானும் அவனுக்கு பிடிச்சமான வசனங்களை எடுக்கதான் செய்தான். ஆனா நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் நில்லுங்க, நீங்க தேவ சமூகத்துல அழுங்க, நீங்க தேவ சமூகத்துல கண்ணீர் விடுங்க, நீங்க தேவ சமூகத்துல பெருமூச்சு விடுங்க. வெட்கப்படாதுங்க, அறிக்கை பண்ணுங்க. தேவ சமூகத்துல நான் அருவருப்பான ஒரு பாத்திரமா இருக்கேன், தேவ சமூகத்துல நான் குற்றவாளியா இருக்கிறேன், அதை மட்டும் உங்க நிலைமையை உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஜெபம் தானா வரும், உங்களுக்கு அழுக தானா வரும். நீங்க நிலைமையில இல்லைங்கிறத உணர்ந்து கூட ஒவ்வொருத்தங்களும், அது யாராலும் சரி, நான் அனுபவத்துல இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, அதை முதல்ல உணர்ந்து. 2வது வழி என்ன, ஜெபம் தான். அந்த ஜெபமும் எப்படிதான், பெருமூச்சோட அழுது கண்ணீரோட கதறி ஜெபிக்கிறதா.